இல்லை, அவர்களுக்கு இறுதியான நிறைவு பெற்ற பிரேத பரிசோதனை அறிக்கை வரல. உடற்கூறாய்வு செய்து அவங்க ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை வந்த பேர் முழுமையாக சொல்கிறேன்றார். ஏன்னா சட்ட ரீதியாக அவனு சொல்லும் போது சட்ட சிக்கலில் மாட்டிக்க கூடாது. விசாரணையை பொறுத்த வரைக்கும் 10 தனிப்படை வைத்து விசாரித்துட்டு இருக்காங்க. காவல்துறையை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். உண்மையான குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவங்க தற்கொலையினும் சொல்ல, கொலையினும் சொல்லலை. முழுமையான அறிக்கை வந்த பேர் நாங்கள் சொல்றேன்னு இருக்காங்க. தேங்க்யூ. இல்லை, நீண்ட நெடிய நாட்களுக்கு யாரும் தப்பிக்க முடியாது. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படுவார்கள். உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவார்கள். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழ்நாடு காவல்துறை இதை முழுமையாக நம்புகிறோம். இன்னும் ஒரு தினங்கள் பார்ப்போம். அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையில் எங்களுடைய கட்சியும் இருக்கு. என்னது போதைப் பொருள் எங்கிருந்து உருவாகுது? வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்றாங்க, குறிப்பா ஆப்கானிஸ்தான். இந்த போதைப் பொருள் குஜராத் துறைமுகம் வழியாக 2 துறைமுகம் இருக்கு குஜராத்தில். ஒன்று காண்ட்லா துறைமுகம், இன்னொன்று முந்த்ரா துறைமுகம். இந்த 2 துறைமுகம் மூலமாகத்தான் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிற்கு ரூட் செய்வதற்கு வருவதற்கு கிருஷ்ணாபட்டினம் துறைமுகம் மூலமாக வருகிறது. இந்த முந்த்ரா துறைமுகமும் காண்ட்லா துறைமுகமும் யாருடைய துறைமுகம்? அதானியோட துறைமுகம். கிருஷ்ணாபட்டினம் துறைமுகம் நெல்லூரில் தமிழ்நாடு பார்டரில் இருக்கு. அது யாருடைய துறைமுகம்? அதானியோட துறைமுகம். ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் லட்சக்கணக்கான கோடி போதைப் பொருட்களை போதைப் பொருள் கண்டுபிடிப்பு காவல்துறை கைப்பற்றி இருக்கிறது. கிருஷ்ணாபட்டினத்தில் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் இதை கைப்பற்றி டெல்லியில் வைத்த போதைப் பொருட்கள்லாம் காணாமல் போயிருக்கிறது. உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளர் ஆர்டிஐயில் கேட்கிறார், 5 லட்சம் கோடி போதைப் பொருட்கள் கண்டுபிடிப்பதாக தகவல் வந்திருக்கிறது, இது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் மாயமாயிருக்கிறது, காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த போதைப் பொருளை கடத்துவது யார்? போதைப் பொருளை மீண்டும் ரீஇஷ்யூ என்று சொல்லுவார்கள். பிடிப்பது போல் பிடித்து புழக்கத்தில் விடுவது. சரி, இன்னும் ஒரு படி மேலே போய் நாங்கள் எங்கள் சந்தேகத்தை கேட்குறோம். மத்திய உளவுத்துறை யாருக்கிட்ட இருக்கு? ஐபி, ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங், ரா. வெளிநாட்டு பிரச்சனைகளை பாதுகாக்கின்ற இயக்கம் யாருக்கிட்ட இருக்கு? இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் ஐடிபிபி யாருக்கிட்ட இருக்கு? சிபிஐ மற்றும் ஆர்மி, ராணுவம், கோஸ்ட் கார்டு, நேவி, இவ்வளவு காவல்துறை இருக்கு. இதெல்லாம் மீறி இந்தியாவுக்குள்ள எப்படி இந்த போதைப் பொருட்கள் வருது? முழுக்க முழுக்க பாஜகவுடைய தலைவர்கள் தான் இந்த தொழிலை செய்கிறார்கள் என்று குஜராத்தில் ஒரு தொழிற்சாலையை முடக்கி இருக்கிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே பாஜக மூலமாகத்தான் தமிழ்நாட்டிற்கு போதைப் பொருட்கள் வருகின்றன. அண்ணாமலை இதை பற்றி கவலைப்பட மாட்டார், மோடி கவலைப்பட மாட்டார். ஆகவே இந்தியா முழுவதும் இந்த போதைப் பொருட்களை கள்ளத்தனமாக விற்பவர்கள் பாஜக சார்ந்தவர்கள்.